ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம காஃபி தூளே இல்லாமல் சூப்பராக செம்ம டேஸ்டியாக காஃபிக்கு டக்கர் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான காஃபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இது வெறும் காஃபியோட அந்த ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெல்தியான ஒரு காஃபி தூளாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காஃபி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவும் கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் தேவைங்க. நார்மலாக நீங்கள் எப்போவும் காஃபி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவையோ காஃபி தூளை தவிர மீதி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த காஃபி தூள் செய்கிறதுக்கு நல்ல மூக்கடலை, அதாவது கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட கருப்பு கலர் கொண்டக்கடலை இருக்குன்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணலாம். கருப்பு கொண்டக்கடலை இல்லை வெள்ளை கொண்டக்கடலை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல அடி கனமான ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சு அதில் இந்த கொண்டக்கடலையை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கொண்டக்கடலையை நம்ம வெயிலில் நல்ல காய வச்சுக்கணும். சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஒரு சில டைமில் வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெயிலில் நல்லா காய விடுங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்கள் காய வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்கள்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் உடனே வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொண்டக்கடலையை அப்படியே டைரெக்டாக இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிச்சிருங்க. அடுப்பு மேலே நல்ல கனமான கடாயாக வைங்க. ரொம்ப வந்து மெல்லிசாக இருக்கிற கடாயாக இருந்தால் நமக்கு வந்து புகை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதோட ப்ளஸ் வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து டைம் எடுக்கும். அடி பிடிக்கிற மாதிரி, கருப்பாகிற மாதிரி, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல கனமான ஒரு கடாயாக எடுத்துக்கோங்க. இல்லைனா பழைய நான்ஸ்டிக் கடாய் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணலை, நான்ஸ்டிக்லாம் போயிடுச்சு அப்படின்னு அதை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கடாயில் கூட இதை நம்ம பண்ணலாம். இப்போ நல்லா வறுக்கணும். கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இந்த மாதிரி கருப்பு கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த கொண்டக்கடலையை வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் கடாயை சூடு பண்ணி அதில் கொண்டக்கடலையை போட்டு லைட்டாக வறுக்க ஆரம்பிச்சிருங்க. லைட்டாக வறுபட்டு ஆரம்பித்த அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு அது நல்லா வந்து வறுபட்டு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வறுக்கணும். இல்லைனா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அடுப்பு வந்து மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிக்கணும். நல்லா வறுக்கணும். ஃபுல்லாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து வரணும். கேமராவில் வந்து இந்த மாதிரி தெரியுதுங்க, ஆனால் நான் நல்லா வறுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து கருப்பாயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். கையில் தொட்டு பாருங்கள், சுத்தமாக ஈரமே, அதாவது அந்த சூடு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து கையில் வந்து பிடிச்சி பார்த்தோம்னா தெரியணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். ரொம்ப நேரம் சில்லுன்னு இருக்கிறத விட நமக்கு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா சூடாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி காஃபி பவுடர் யூஸ் பண்ண அப்புறமா அது என்ன ஆகும்னா கட்ட ஆரம்பிச்சிடும் கெட்டியாக இருந்ததுன்னா. அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா வந்து சில்லுனான அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைச்ச அப்புறமா அதை கொஞ்சம் ஆற விடுங்க. ஒரு நல்ல டைட்டான டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு காஃபி தூள் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஹெல்தியான ஒரு காஃபி தூள்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து நிறைய காஃபி வந்து நீங்கள் அடிக்கடி குடிப்பீங்க அப்படின்னா காஃபி வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் இந்த மாதிரி காஃபி பவுடரை செஞ்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த காஃபியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் பார்த்துடலாம். ஒரு சிலர் வந்து இந்த கோல்டு காஃபி வந்து விரும்பி குடிப்பாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துட்டு சில்லுன்னு இருக்க தண்ணியை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாட்டிலில் கூட ஊற்றிட்டு அதை நல்லா குளிக்கிட்டோம்னா நமக்கு நுர வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து பால் சேர்த்துட்டு அப்படி வந்து நல்லா சில்லுன்னு இருக்க பாலை இல்லை ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து கோல்டு காஃபி போல் குடிக்கலாம். உங்களுக்கு கோல்டு காஃபி பிடிக்கும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் ஐஸ் வாட்டரை சேர்த்து காஃபி பவுடரும் ப்ளஸ் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் நல்ல சில்லுன்னு இருக்கிற பால் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுடாக இருக்கிற நல்லா வந்து பால் ஆட் பண்ணி நம்ம குடிக்கும் போது இது கோல்டு காஃபி போல் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் இதில் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் இதில் ஐஸ் க்யூப்ஸ் நிறைய ஆட் பண்ணி பால் வந்து கம்மியாகவும் ஆட் பண்ணி குடிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம சூடாக இருக்கிற காஃபி எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லி அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்குமே
கொஞ்சமாக காஃபி பவுடர் நம்ம எடுத்துகிட்டு அதில் சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதில் டேரெக்டாகவே நம்ம நல்ல சூடாக இருக்கிற பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து கலக்குங்க. ஒரு 2 தடவை வந்து ஆற்றுனீங்கன்னா நல்ல நுர ததும்ப சூப்பரான டேஸ்டியான முக்கியமான ஹெல்தியான ஒரு காஃபி நமக்கு ரெடி ஆகிடும், காஃபி தூளே இல்லாமல். இப்போ இந்த காஃபி தூளை செய்கிறதுக்கான ஒரு சில சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த காஃபி தூளை இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு சில்லுன்னு ஆற வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு, இப்போ நீங்கள் கிண்ணத்தில் கொட்டி வைக்கும்போது என்னென்னா அடியில் வந்து சூடு இருக்கும். அதனால் நல்லா வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா சில்லுனான அப்புறமா ஒரு காற்று போகாத மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் 2 மாதம் இல்லைங்க 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் போது நீங்கள் காஃபி குடிக்கணுன்ற விருப்பப்படும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக காஃபியோட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு 100 கிராமில் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி அதை குடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் நார்மல் காஃபியை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி காஃபி குடிக்கலாம். இது ஹெல்தியான காஃபி. அதோடு வந்து உங்களுக்கு இல்லை வந்து காஃபியோட அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக வீட்டில் செஞ்ச காஃபி பவுடர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு காஃபி பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் அந்த காஃபி ஃப்ளேவரை வந்து கம்மி பண்ணி ஆட் பண்ணி இதையே வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இதனால் உங்களுக்கு காஃபி குடிக்கிற அந்த பழக்கமும் மாறாது, ப்ளஸ் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். 2வது, ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை ரெடி பண்ணும்போதே காஃபி பவுடர் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி கொண்டக்கடலையை நல்லா காய வச்சுருக்கணும். காய வச்ச அப்புறமா நீங்கள் அடுப்பில் போட்டு வறுக்கும்போது கடாய் நல்ல கனமான கடாயாக இருக்கணும். ப்ளஸ் வறுத்த அப்புறமா நல்ல சில்லுன்னு ஆறின அப்புறமா தான் நீங்கள் வந்து அரைக்கணும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலும் அது வந்து கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. அரைச்ச அப்புறமா மறுபடியும் வந்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அரைக்கும் போதே கூட உங்களுக்கு இப்போ 1 கப் வந்து இந்த பவுடர் வரப்போகுது அப்படின்ற ஸ்டேஜில் 1/4 கப் காஃபி பவுடரையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கும்போது காஃபி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதை வந்து ஒட்டாமல் இருக்கும், கெட்டியாகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த காஃபி எப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.